ஃப்ரீ ஹைஸ்பீடு வைஃபை, ஹைடெக் ஜிம்மு, அதுக்கப்புறம் யோகா, பேட்மிண்டன், இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் உள்ளடங்கிய ஒரு அடர்த்தியான ஒரு காடு ஸ்ட்ரீட்டில் ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்குது அப்படின்னா நம்புவீங்களா? சென்னை டி நகருக்கு நீங்கள் வர்றீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு இடமா இருக்கும். இந்த இடத்த பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இது யூடியூப் பாண்டி சேனல். நாங்கள் போன வாரம் டி நகருக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். நிறைய பொருட்கள் வாங்குறதுக்கு ஃபேமிலியோடு வந்ததுனால ஆளுங்க நிறைய பேர் அதிகமாக இருந்தோம். சரி, ஓகே, சில பேர் ஒரு இடத்துல ரிலாக்ஸாக உட்கார வச்சுட்டு 2-3 பேர் மட்டும் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய ஆட்டோ டிரைவர் என்ன சொன்னார்னா, பக்கத்தில் நடேசன் பார்க்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போனீங்கன்னா நல்லாயிருக்கும், வெயிலே தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் நடேசன் பார்க் வந்தோம். இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இவ்வளோ அழகான ஒரு இடம் சிட்டிக்கு நடுவில் இருக்குது அப்படின்றது. இங்கே இருக்கக்கூடிய வாக்கிங் போகிறவங்க, எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த இடத்த வந்து ஒரு மெயின் ஆப்ஷனாக வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. இங்கே பாருங்கள், இந்த பார்க்கோட என்ட்ரன்ஸு இந்த உள்ளே போயிட்டுருக்கோம். உள்ளே போனோடனே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஜிம் செட்டப்லாம் இருக்குது. அந்த ஜிம் செட்டப்பில் வந்து ஒரு விஷயம் நோட் பண்ணேன், அது போக போக வீடியோ சொல்கிறேன். உள்ளே நுழைஞ்சாலுமே இங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத போர்டில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும், அதில் எழுதியிருக்காங்க பாருங்கள். இது மாதிரி நிறைய இடங்களில் வந்து என்ன மரம், என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத அங்கங்கே எழுதி போட்டிருக்காங்க. நீங்கள் பாருங்களேன், கேசியோ அப்படின்னு இருக்குது, ரீசார்ஜ் பாயிண்ட்டு, சோலார் மொபைல் சார்ஜு, பேட்மிண்டன் கோர்ட்டு, சேவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு, கோபல் ஸ்டோன் பாத்வே, லேண்ட்ஸ்கேப் மவுண்ட்டு, டென்னிஸ் ரூஃப் ரெயின் ஷெல்டர் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதாவது ஒரு ரூஃபுக்கு கீழே விளாடுவாங்க போல் வெயில் இல்லாமல். இந்த மாதிரி ஸ்கேட்டிங் விளாட்றதுக்கு ஜிம்மு, அதுக்கப்புறம் டாய்லெட்டும் ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. ரொம்ப பக்காவாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து நிறைய பேர் சேர்ந்து இதை வந்து பராமரிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து டாய்லெட்டு, ஜிம் போகிற இடம். இது வந்து ஒரு சின்ன ஜிம்மு, பக்கத்தில் டாய்லெட் இருக்குது. இவர் பேர் தாங்க இந்த பார்க் இருக்குது. நடேசன் அப்படின்றவர் சென்னையில் வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தாருன்னு நினைக்கிறேன், அப்படி தான் கேள்விப்பட்டேன் நான். ஸோ இவர் பேரில் தான் வந்து இந்த பார்க் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் விளாட்றதுக்கான இடம், அதுக்கப்புறம் ஸ்கேட்டிங் பண்ணுறதுக்கு, யோகா பண்ணுறதுக்குன்னு அந்த ரூஃப் கீழே அந்த மாதிரியான ப்ளேஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்லாம் நிறையா வச்சுருக்காங்க. நான் இங்கே வந்தோன்னே எங்கள் பாப்பா எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலி ஆகிட்டாங்க. இங்கே பெரிய விஷயம் என்னென்னா, வெயில் வந்து கீழே வந்து அவ்வளோவா விழுகவே இல்லை. எவ்வளோ டைம் ஆனாலும் சரி, உள்ளே வந்து நிழலாகவே இருக்கும். எப்போ வேணாலும் நம்ம வந்து வாக்கிங் போகலான்ற மாதிரியான சுச்சுவேஷனில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. மரம் வந்து பழைய காலத்து மரங்கள்லாம் நிறையா இருக்குது போல். ஸோ எல்லாமே பெரிய பெரிய மரங்களாக இருக்குது. அது போக அவங்களும் சின்ன சின்ன மரங்கள்லாம் நிறையா வச்சுருக்காங்க. அந்த அந்த அட்மாஸ்பியரே வந்து சூப்பராக இருக்குது. ஒரு பார்க் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. வைஃபை பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டேன். அவங்க சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க பாஸ்வேர்டு, அதை எழுதி போட்டிருக்க மாட்டாங்க, அவங்கள்ட்ட கேட்டோம்னா கொடுப்பாங்க, கேட்டு யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து கேட்டு வாங்கலை. இங்கே பாருங்கள், கீழே இருக்கக்கூடிய ஃப்ளோர் பாருங்களேன். இந்த ஃப்ளோர் வந்து இந்த அத்லெட்லாம் இந்த ஸ்டேடியத்துலலாம் யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா, கொஞ்சம் ஸ்பாஞ்சி மாதிரி இருக்கும், கீழே விழுந்தாலும் பெருசாக அடிபடாது. அந்த மாதிரியான ஒரு ஃப்ளோர் தான் வந்து அந்த எக்யூப்மெண்ட்டு, அந்த ஜிம் எக்யூப்மெண்ட்லாம் இருந்துச்சுல அந்த இடத்துல போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அது நடக்கும்போதே சூப்பராக இருக்குது. அந்த இடம் நார்மலாக தரையில் நடக்கிறதுக்கும் அந்த ஸ்பாஞ்சியான ஒரு இடத்துல நடக்கிறதுக்கும் நல்ல வித்தியாசம் இருக்குது. அது பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன ஒரு மலை மாதிரி ஒரு செட்டப்பை ஏற்படுத்தி வச்சுருந்தாங்க. மண்ணை வந்து குவிச்சு வச்சு ஒரு மலை மாதிரி ஒரு செட்டப்பு, அதில் வந்து கல்லெலாம் போட்டு ஒரு மலை மேலே ஏறி போகிற மாதிரியான ஒரு 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 அமைப்பை ஏற்படுத்தி வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக இது வந்து இந்த கைகால் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கவங்க, இந்த மாதிரி ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, அவங்களுக்குலாம் வந்து இந்த இடம் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இவங்க ஏறி இறங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு இதாக இருக்கும், நல்ல ஒரு எக்ஸசைஸாக இருக்கும். இது வந்து மேலே ஏறி எப்படி இறங்கி பார்த்தேன் நான். இது சான்ஸே இல்லை, ரொம்ப சின்ன இடம் தான். அது ஒரு சுற்றளவே வந்து 308 மீட்டர் தான் போட்டிருந்துச்சு, அந்த நடக்கிறக்கூடிய நடைபாதையோட சுற்றளவு. அதுக்குள்ளேயே வந்து இவ்வளோ வித்தியாசமான ஒரு லேண்ட்ஸ்கேப் மாதிரிலாம் க்ரியேட் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுருந்தாங்க உள்ள. இந்த மாதிரிலாம் இப்போ சேரு இந்த மாதிரிலாம் நிறையா போட்டிருக்காங்க, நிழலில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸ்டோன் பெஞ்சு இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. இதுதான் ஸ்கேட்டிங் பண்ணுற இடம். இங்கே வந்து குழந்தைங்களாம் ஸ்கேட்டிங் பண்ணுவாங்க. பட் நான் வரும்போது அந்த மாதிரி எதுவும் பண்ணல, ஜஸ்ட் எக்ஸசைஸ் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. டி நகரை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்னதாக 2-3 பார்க் இருக்குது. பட் நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த நடேசன் பார்க்குன்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் உள்ளே போய் நான் பார்த்தது கிடையாது. சரி, பார்க்கு தானே எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு அலட்சியமாக விட்டுட்டேன் நான் இவ்வளோ நாளாக. பட் இன்றைக்கி வந்து நாங்கள் போகும்போது தான் வந்து இது எந்த அளவுக்கு சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்றது எனக்கு தெரிய வந்துச்சு. உள்ளே வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் எப்படி ஒரு 200 வருஷம் 100-150 வருஷம் பெரிய மரமாக இருக்கும். இது பார்க்குறதுக்கே பயங்கர பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஒரு காட்டுக்குள்ளே போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. இங்கே நான் நோட் பண்ண ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த மரம் தான். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்களே, இந்த பூ மொட்டுலாம் இருக்குது தெரியுமா, இது வந்து பிள்ளையார்பட்டியில் இது மாதிரி ஒரு மரத்தை நான் பார்த்துருக்கேன். நான் இந்த மரத்தோட பேர் எனக்கு தெரில, வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இதோட பூ வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு.
ஏதோ ஒரு பட்டாம்பூச்சிலாம் சேர்ந்து உட்காந்தா அப்படி இருக்கும் கலர் கலராக. அந்த மாதிரி இந்த பூ வந்து சூப்பராக இருந்துச்சு. இதோட காய் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ரவுண்டாக பலாப்பழம் இருக்கும் தெரியுமா, பலாப்பழம் இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அது மாதிரி பெருசாக இருந்துச்சு. ப்ரௌன் கலரில், டார்க் ப்ரௌன் கலரில் பெருசாக இருந்துச்சு அந்த மரம். மரம் பார்க்குறதுக்கே அப்படியே இந்த கூந்த படம் மரம் மாதிரி பிரான்ச்சஸாக இருக்குது கீழேருந்து உச்சி வரைக்கும். ஸோ அது வேறு பார்த்தேன் நான். இந்த பார்க்கோட டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிக்கு ஓப்பன் பண்ணி 11 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு சொன்னாங்க. 11 மணிக்கு மேலே போக முடியாது, அதுக்கப்புறம் 4 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். 4 மணிலேருந்து அதுக்கப்புறம் 9 மணி வரைக்கும் இந்த பார்க் ஓப்பன் ஆகிருக்கும் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய ஒர்க் பண்ணுறவங்க சொன்னாங்க. நாங்கள் போனது வந்து காலையில் ஒரு 8-8:30 போல் போயிருந்தாங்க. நாங்கள் போகும்போது கடையும் பெருசாக திறக்கல, டி நகரில் நிறைய கடைகள். அதனால் எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதெல்லாம் இங்கே வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். நாங்கள் வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. 11 மணிக்கு அவங்க க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் நாங்கள் இங்கே இருந்தோம். அங்கேருந்து விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ குழந்தைங்கலாம். அப்புறம் எல்லாருமே வந்து சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்துச்சு. ஏன்னா டி நகரில் ரொம்ப க்ரௌடான ஏரியா, அப்படியே கஜகஜான்னு இருக்கும். இங்கே இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடம் இருக்கிறதுன்றது எங்களுக்கு ரொம்ப வந்து பார்த்ததுமே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. இங்கே இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா அந்த மரங்கள்லாம் பாருங்களேன், நிறையா மரங்கள் வச்சுருக்காங்க. அந்த மரத்துக்கு பக்கத்தில் பேர் எழுதியிருக்காங்க, அது என்ன மரம் அப்படின்ற மாதிரி பேர் எழுதியிருக்காங்க. நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் மரங்கள் வந்து உள்ளே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த நடக்கிற பாதைலாம் ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருந்துச்சு அது பார்க்கும்போது. இவர் தான் வந்து டாக்டர் நடேசன் அப்படிங்கிறவங்க, இவங்க பேர் தான் வந்து இந்த பார்க் இருக்குதுன்னு சொன்னாங்க. இவரோட உள்ளே அந்த ஃபோட்டோவெல்லாம் வச்சு கல்வெட்டுலாம் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி தான் அங்கங்கே ஃப்ரீ வைஃபைக்கான போர்டு வச்சுருந்தாங்க. ஆக்ட் வந்து எப்போதுமே கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்கும். அந்த பாஸ்வேர்டு வந்து எனக்கு என்னன்னு தெரியல, அதனால் கனெக்ட் பண்ணி பார்க்கல நான். இங்கே ஸ்டோன் பெஞ்சில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் அங்கிட்ட யோகா பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த சிரிப்பாங்க இல்லையா, லாஃபிங், அந்த மாதிரி எக்ஸசைஸு. அதுக்கப்புறம் இந்த கைகள்லாம் அசைச்சு அந்த மாதிரி வயசானவங்க நிறைய பேர் குரூப்பெல்லாம் இருந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு அசோசியேஷன் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, ரன்னிங் போகிறவங்க, இந்த மாதிரிலாம் அவங்கெல்லாம் வந்து குரூப்பாக வந்து எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ஜாலியாக பேசிட்டு ஒரு நல்ல ஒரு ஃபன்னான ஒரு டைமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இங்கே வந்து வயசானவங்க நிறைய பேர் நான் பார்த்தேன் இங்கே வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ் பண்ணுறாங்க. எஃபிஷியண்ட்டாக ஒரு பார்க் ஸ்பேஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த மக்கள் வந்து இதை நல்லா யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மரம் இருக்குது. மரம் வந்து பாதியாக உடஞ்சிச்சு போல். இங்கே வந்து இந்த கிளி வந்து பொந்து போட்டிருக்கு. மரங்கொத்தி வந்து இதில் ஓட்டை போட்டு உள்ளே இருக்க பூச்சிலாம் சாப்பிட்டுட்டு போயிடும். அதுக்கப்புறம் அதுக்குள்ள வந்து கிளி வந்து உட்காந்து முட்டை போடும். கிராமத்தில் நம்ம பனைமரத்தில் பார்த்துருப்போம் இந்த மாதிரிலான விஷயங்கள். இங்கே வந்து நடுவில் பார்க்குக்கு நடுவில் இந்த மாதிரி நான் பார்த்தேன், செவையாக இருந்துச்சு. இந்த மாதிரி பூச்செடிகள், அதுக்கப்புறம் வித்தியாசமான செடிகள், மரங்கள், இலைகள்லாம் நான் வந்து அங்கே பார்த்தேன். இங்கே காலையிலையும் சரி ஈவினிங்கும் சரி இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டு இந்த பார்க்கை சுற்றி ஏகப்பட்டது இருக்குது. அதுக்கப்புறம் 2 சின்ன சின்ன சாப்பாட்டு கடையும் இருக்குங்கிட்ட. அங்கே தான் நான் சாப்பிட்டேன் நான். ஸ்ட்ரீட் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் அந்த வண்டி கடை இருக்குல்ல, அது ஒரு 4-5 வண்டி கடை இருக்குது. ஈவினிங் வந்து ரொம்ப பயங்கர கூட்டமாக இருக்குமா இந்த இடத்த சுற்றிலும். காலையில் வந்து இந்த கத்தாழை ஜூஸு, அருகம்புல் ஜூஸு இதெல்லாம் வச்சு கலந்து விற்றுக்கிட்டு இருந்தாங்க அந்த பார்க்கோட ஒரு என்ட்ரன்ஸில். இதை சுற்றி நடந்து வந்துகிட்டே இருந்தோம்னா பழக்கடை, இந்த காய்கறி கடை, அதுக்கப்புறம் இந்த வண்டி கடையில் இட்லிலாம் வைப்பாங்களா, இட்லி, மீன் குழம்பு, கறி குழம்புலாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான கடைகள்லாம் வந்து சுற்றிலும் இருக்குது. இது ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கான ஒரு ஸ்பாட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மூங்கில் மரங்கள் வந்து நிறையா நட்டு வச்சுருந்தாங்க. அதில் வந்து மூங்கில் குருத்து பார்த்தேன். அதை தான் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த குருத்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த மூங்கில் பாருங்களேன், ரொம்ப ஆரோக்கியமான சூழலில் மட்டும்தான் அந்த குருத்து வந்து நல்லா பச்சையாக இருக்கும். டி நகரை பொறுத்த வரைக்கும் முன்ன மாதிரிலாம் கிடையாது. இப்போ நிறையா வந்து டைவர்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்றாங்க வண்டிலாம். முன்னால் அந்த ரங்கநாதன் தெரு அந்த பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, அங்கே வந்து நம்ம கார் பைக்கில் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணி அந்த பக்கம் போகலாம். கோடம் பக்கம் அந்த பக்கம்லாம் போகணுன்னா போகலாம். இப்போ வந்து நம்ம பிளாக் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து உள்ளே வந்து அந்த பாலம் மாதிரி கட்டி பாலத்துலேயே போகிற மாதிரி ட்ராவல் பண்ணி டி நகர் கடந்து போகிற மாதிரி கட்ட போகிறாங்களாம். அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்குது. அதனால் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பஸ்ஸுமே கூட டி நகரில் இந்த பாண்டி பஜார் லெஃப்ட் எடுத்து உள்ளே சுற்றி அப்படியே பஸ் ஸ்டாண்டை சுற்றி தான் வந்து உள்ளே வருது பஸ்ஸு. இது மாதிரி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தீங்கன்னா முன்னாடி மாதிரி இப்போ டி நகர் இருக்காது. எங்களே வந்து ஆட்டோவில் வரும்போது போத்திஸ்ட்டு இறக்கி விட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் கடையெல்லாம் திறக்கிறதுக்கு லேட் ஆகும், ரோட்டு கடையில் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கும்போது அந்த கடையை எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் இப்போதைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பார்க் பக்கத்தில் இருக்குன்னு கேள்விப்பட்டு இங்கே நாங்கள் வந்தோம். இந்த பார்க்கு பக்கத்தில் ஒரு மெயின் ரோடு இருக்குது. அந்த ரோடு பக்கத்துலேயே வந்து இன்னொரு கிரவுண்ட் இருக்குது, பேஸ்கெட் பால் கிரவுண்டு. அதுக்கப்புறம் பெரிய ஜிம் இருக்குது. சாங்ஸ்லாம் போட்டுட்டு இந்த பசங்க பயங்கரமாக ஜிம்மிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கிரிக்கெட் கிரவுண்ட் மாதிரி சின்ன கிரவுண்ட் இருக்குது. இங்கே வந்து பசங்களாம் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்க. நான் வரும்போது நான் அந்த விஷயத்தெல்லாம் பார்த்தேன். ஆக்சுவலாக இது வந்து இந்த பார்க்குக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது அந்த கிரவுண்டு. இங்கே வந்து அந்த நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். செம்மொழி பொங்கல் எல்லாம் போனோம்னா அந்த ஸ்டோரி போர்டெலாம் டெவலப் பண்ணணும், வரையணும் அப்படின்னா நான் செம்மொழி பொங்கல் தான் போய் உட்காந்து அதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பேன். அது உட்காந்தோம்னா நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, நேரம் போகிறதே தெரியாது, நம்ம மட்டுக்கு உட்காந்து நம்ம வேலையை பார்க்கலாம். அதே மாதிரி இங்கேயும் நம்ம வரலாம் கண்டிப்பாக. ஏன்னா நடேசன் பார்க் வந்து என்னதான் வந்து சிட்டிக்கு நடுவில் இருந்தாலும் ஒரு அமைதியான சூழல் உள்ளே இருக்கும். எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் அந்த ஒரு க்ரௌட் இருக்க அந்த ஒரு விஷயம் இருக்காது. எல்லாருமே சைலண்ட்டாக அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க. எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, வாக்கிங் போகிறாங்க, அதுக்கப்புறம் பேட்மிண்டன் விளையாடுறது, யோகா பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே கூட ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அட்மாஸ்பியர் வந்து இங்கே இருக்குது அந்த ஒரு இடத்துல.
11 மணி ஆனதுக்கப்புறம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் மறுபடியும் கிளம்பிட்டோம். நீங்களுமே வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தயவுசெய்து பாருங்கள், எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். நீங்கள் டி நகர் வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு தெரியாத விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், சஜஸ்ட் பண்ணுங்கள். நானும் முடிஞ்சால் அங்கே போய் நான் பார்த்துட்டு வீடியோ எடுத்து போட பார்க்குறேன். ரொம்ப நன்றி மக்களே, தேங்க்யூ.